என்ன பத்தி உனக்கு தெரியாது ஒண்ணும் இல்ல. இருந்தாலும் சபையில இன்னொருக்கா தெளிவா சொல்றேன் கேட்டுக்கோ. சொல்லுங்க சொல்லுங்க, நல்லா சொல்லுங்க. என் பொண்ணுக்கு நல்ல மாப்பிளை பாக்குறேன், நல்ல மாப்பிளை பாக்குறேன்னு இது வரைக்கும் என் பசங்க 4 பேர்த்த கொண்டு இருக்கானுங்க. 4 பேரை கொண்டு இருக்காங்களா? எதுக்கு? திருப்பூர் இருந்து ஒரு மாப்பிளை வந்தான். சரி, நிச்சயம் பண்ணதுக்கு அப்புறம் ஒயின் ஷாப்ல போய் குடிச்சிட்டு உழுந்து கிடந்தான். அத பார்த்துட்டு நடுவலவன் இவன் தான். இவன் அந்த மாப்பிளைய அவத்தாலைய குடிச்சு கண்டதுண்டமா வெட்டி கூறு போட்டு கறிக்கடையில் கொடுத்து காசு வாங்கிட்டு வந்துட்டான். கறிக்கடையில கொடுத்து காசு வாங்கிட்டானா? அந்த கறியுமா வாங்குறாங்க? என்னடா கசாப்பு கடையில கொண்டாந்து இறக்கி விட்டுருக்க? என்ன ஏதோ தெரியாதமா உன்ட்ட 8000 ரூபாய் பணத்தை வாங்கிட்டேன். அதை மீட்டர் வட்டி, மினிட் வட்டி, செகண்ட் வட்டின்னு போட்டு 50000 ரூபாய்க்கு என் சட்டியை கோத்து பிடிச்சிட்டேன். என்னால என்ன பண்ண முடியும்? சமாளிக்க முடியல. இந்த வீட்டுல ஒரு பொண்ணு இருக்கு, அதை கல்யாணம் பண்ண 50000 ரூபாய் வரதட்சணை பணம் கிடைக்குன்னு சொன்னேன். கல்யாணத்தை முடிச்சு வச்சு பணத்தை வாங்கிக்கலாம்னு சொல்லிட்டு வாயை பழந்துட்டு வந்திருக்கேன்ல, சமாளி. சரி, அதெல்லாம் நான் சமாளிக்கிறேன். உன்கிட்ட எந்த கெட்ட பழக்கமும் இல்ல? இல்ல. என்னடா இல்லன்னு இழுக்கிற? இருக்கா இல்லையா? முதல்ல பணத்தை வாங்கியா. அட, நான் பணம் வாங்குறது ஒரு பக்கம் இருக்கட்டும்டா. கல்யாணத்துக்கு பின்னால ஏதாச்சும் தண்ணி அடிச்சா சீட்டான்னு அந்த பிள்ளைய டார்ச்சர் பண்ணேன்னு தெரிஞ்சுன்னு வச்சுக்க, நான் எங்க இருந்தாலும் தேடி பிடிச்சு வாயில வெட்டு வாங்க. வெட்ட மாட்டாங்க, முடிச்சு வையா. உன்னை நம்பி கேரண்டி கொடுக்குறேன், கவித்தீர மாட்டியே. சிக்னலே சரியில்லையே. அதாங்க மொத்தத்துல பொண்ணு எப்படி அந்த மாதிரி இந்த பையன் ரொம்ப நல்ல பையன், நான் கேரண்டி. தைரியமா பொண்ணு அவனுக்கு கொடுங்க. என்ன பத்தி உனக்கு தெரியாது ஒண்ணும் இல்ல. இருந்தாலும் சபையில இன்னொருக்கா தெளிவா சொல்றேன் கேட்டுக்கோ. சொல்லுங்க சொல்லுங்க, நல்லா சொல்லுங்க. என் பொண்ணுக்கு நல்ல மாப்பிளை பாக்குறேன், நல்ல மாப்பிளை பாக்குறேன்னு இது வரைக்கும் என் பசங்க 4 பேர்த்த கொண்டு இருக்கானுங்க. 4 பேரை கொண்டு இருக்காங்களா? எதுக்கு? திருப்பூர் இருந்து ஒரு மாப்பிளை வந்தான். சரி, நிச்சயம் பண்ணதுக்கு அப்புறம் ஒயின் ஷாப்ல போய் குடிச்சிட்டு உழுந்து கிடந்தான். அத பார்த்துட்டு நடுவலவன் இவன் தான். இவன் அந்த மாப்பிளைய அவத்தாலைய குடிச்சு கண்டதுண்டமா வெட்டி கூறு போட்டு கறிக்கடையில் கொடுத்து காசு வாங்கிட்டு வந்துட்டான். கறிக்கடையில கொடுத்து காசு வாங்கிட்டானா?